திருத்தணி நகராட்சியில் வேலூர் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் முருகூர் என்ற பகுதியில் சாலையோரம் இருந்த மின்சார கம்பத்தின் மீது கரும்பு லாரி மோதி மின்சாரம் கம்பம் இரண்டாக உடைந்தது. சாலையோரம் விழுந்த மின்சார கம்பம் இதனை கடந்து செல்ல முடியாமல் 3 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் வேலூர் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் உள்ளது முருகூர் என்ற பகுதி. இங்கு சாலையோரம் இருந்த மின்சார கம்பத்தின் மீது திருத்தணியில் இருந்து ஆந்திராவை நோக்கி சென்ற கரும்பு லாரி மின்சார கம்பத்தின் மீது மோதி மின்சார கம்பம் இரண்டாக உடைந்தது. இந்த விபத்தை ஏற்படுத்திய கரும்பு லாரி அந்த பகுதியிலிருந்து தப்பிச் சென்றது. மின்சார கம்பம் சாலையில் இரண்டாக உடைந்து விழுந்த காரணத்தினால் அப்போது மின்சாரம் மின்கம்பத்தில் இருந்தது. உடனடியாக அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த மின்சாரத்துறை அதிகாரிகள் மின்கம்பத்திலிருந்து மின்சாரத்தை துண்டித்தனர். மேலும் சாலை ஓரத்தில் விழுந்து உடைந்த மின்கம்பத்தை 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு போராடி மின்கம்பத்தை அகற்றினார்கள். மின்சாரத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் சம்பவ இடத்தில் 3 கிலோமீட்டர் தூரம் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், பெங்களூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை செல்லக்கூடிய வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த திருத்தணி போலீசார் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தினர். மின்சார கம்பம் இரண்டாக உடைந்ததால் இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இந்த மின்சார கம்பம் உடைந்ததற்கு காரணமான கரும்பு லாரி ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மின்சாரத்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளிடத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து கரும்பு லாரி ஓட்டுநரை மற்றும் லாரியை அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா உதவியுடன் போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பை ஏற்படுத்தியது. 7 Green News செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.